ஸோ நம்ம லாஸ்ட் பாகம் ஆனந்த லஹரி அப்படின்னு முடித்தோம். ஃபர்ஸ்ட் 41 ஸ்லோகாஸ். ஸோ இன் ஷார்ட் அதை சம்மரைஸ் பண்ணணும்னா, அம்பாளுடைய ரொம்ப சூக்ஷ்மமான ஃபார்ம்ஸ், கண்ணுக்கு தெரியாத பட் அனுபவத்தில் மட்டும் இருக்கிற அந்த ஸ்வரூபத்தை ரொம்ப இன்டெப்த் வர்ணனைகள் இருந்தது இல்லையா. நம்மளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸில் அம்பாள் எப்படி இருக்கா, அதில் சிவபெருமானோட எப்படி இருக்கா. ஸோ அப்ட்ராக்டாக நம்மளுடைய 5 சென்சஸ்க்கு மீறின ஒரு ஃபார்ம் அம்பாளுக்கு இருந்தால் அது எப்படியெல்லாம் அவளோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும், சிலதெல்லாம் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியல. பட் இதெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு இருந்தது. அந்த வர்ணனைகள்லாம் நிறையா வந்தது. ஸோ சூக்ஷ்மதம ஃபார்ம்ஸ் எதெல்லாம் இருந்ததோ அதோடைய டிஸ்கிரிப்ஷன் ஆனந்த லஹரியில் வந்ததுன்னா, ஸோ அந்த பிரம்மானந்தத்தை அம்பாளாக அனுபவிக்கிறதுக்கு என்ன வழியோ அவர் எப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கணுமோ அது ஆனந்த லஹரியாக இருந்தது. இப்போது நம்மளை மாதிரி ரொம்ப பேசிக் அம்பாளை கிட்டக்க வரா, நம்ம வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஷி இஸ், அவள் ஃபார்ம் எப்படி இருக்கோ. ஒருவேளை இந்த சூக்ஷ்மதரம் ஃபார்ம் எல்லாம் புரியறது, பட் அதை மனசில் எப்படி நிறுத்துறது தெரியலை. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹோல்டு வேணும் இல்லையா, அ பிளேஸ் டு ஸ்டார்ட் வித். இப்போ நம்ம ஜீவாத்மாவாக இருந்தாலும் இந்த சரீரம் நம்ம எப்படி இயங்குறோம், பஞ்சபூதங்கள் அண்ட் இந்த பஞ்ச இந்திரியங்கள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் வச்சு தான் நம்ம இயங்கின்னு இருக்கோம். 5 சென்சஸ் தான் நம்மளுக்கு மெயினாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கும் கை கால் வாய் கண்ணு மூக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ என்ன அனுபவம் வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த சென்சஸ் வச்சு தான் நம்மளுக்கு ஏற்படுறது. ஸோ அதே மாதிரி இந்த சென்சஸ்க்கு கேட்டர் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்ம், இந்த சென்சஸ்க்கு புரிப்படுற மாதிரி, இந்த சரீரத்துக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபார்ம், ஆர் இத்தனை நேரம் இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்ட மனசுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி பார்த்துன்னு வந்தோம். ஸோ இப்போது சௌந்தர்ய லஹரி அம்பாளுடைய அழகை பற்றி வர்ணிச்சு நம்மளுடைய இந்த புலன்களுக்கு இப்போ இருக்கிற கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் நம்ம எது டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபார்ம், அவர் அதுக்கு புரிகிற மாதிரி விஷயங்கள் மூலமாக அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த செக்ஷன். இது ஒரு பர்ஸ்பெக்டிவ், சௌந்தர்ய லஹரியை பற்றி ஒரு பர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 10 ஸ்லோகத்தில் அம்பாள் சமயா ரூபமாக இருக்கா, சிவபெருமானுக்கு ஈக்குவலாக சாமியம் பெற்றவளா, எல்லா விதத்துலேயும் சமயாவா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த சமயான்னு இருக்கிற ஸ்வரூபம், அதாவது சமயாச்சாரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன் ஸ்ரீவித்யை, அதாவது அம்பாளை உபாசனை பண்ணுற மெத்தடில், தட் இஸ் சாக்தத்தில், சாக்தம்னா அம்பாள் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்கிற ட்ரெடிஷன். இதுவும் ஆதிசங்கரால் ஸ்தாபனை செய்யப்பட்டது தான். ஸோ ஆதிசங்கரர் என்ன பண்ணியிருக்கார், பரபிரம்மங்கிறது ஒன்று, பட் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபார்ம் மூலமாக அந்த பரபிரம்மத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு 6 வழி ரொம்ப லெஜிட்டிமேட், ரொம்ப ஈஸின்னு சொல்லி அப்படி அவர் கொடுத்தது தான் ஷண்மத ஸ்தாபனம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ஒருத்தருக்கு பிள்ளையாருன்னா அந்த ஃபார்ம் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், அதை ஈஸியாக அவள் ஞாபகம் வச்சுப்பா, ஈஸியாக கனெக்ட் பண்ணுவாள். த ஐடியா இஸ், எந்த ஸ்வரூபத்தை பார்த்தா நம்மளோட இந்த பரபிரம்மங்கிற விஷயம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, நம்மளோட ஒன்றி போன வஸ்துவாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தோன்றதோ அந்த அதில் எந்த ஃபார்ம் வேணால் வி ஆர் ஃப்ரீ டு சூஸ். இப்போ சில பேருக்கு பெருமாளை, அதாவது கிருஷ்ணராவோ ராமராவோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கு இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கிறாயே, அந்த ஃபார்ம், அந்த குணங்களோட, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட தே கனெக்ட். அவளுடைய பர்சனாலிட்டிக்கு அந்த கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ்
அவளுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. அதை காமிச்சா அவளுக்கு மனசில் பதியறது, அவளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறா, ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறா, ஒரு பலமாக எடுத்துக்கிறா. இப்போ நிறையா பேருக்கு அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படி இருக்கும். ஸோ ஆதிசங்கரருடைய ஐடியாலஜி என்னென்னா எல்லாமே மூலத்தில் பிரம்மம் தான். பட் இந்த ஃபார்மில் நீ எது வேணால் எடுத்துட்டு அதை முழு முதற் கடவுளாக நீ சூஸ் பண்ணிட்டு பண்ணேன்னா உனக்கு முக்திங்கிறது ஷியோர். அல்டிமேட்லி சனாதன தர்மத்தை படி மனுஷனா பிறந்தவன் ஒருத்தொருத்தனுக்கும் முக்திக்கு கதி தேடணுங்கிறது தலையாய கடமை. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்னு கேள்வி கேட்டேன்னா, நீ 84,000 பிறவியாக பிறந்துன்னு வந்திருக்க, 83,999 பிறவி மற்ற சரீரத்துலாம் வந்துட்ட, 84,000th பிறவி இங்கே உட்காந்துன்னு இருக்க. இதையும் வேஸ்ட் பண்ணி தொலைச்சிடாத. இந்த ஒரு சரீரத்தில் தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும், கீழேக்கு போக முடியும். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் நிறையா புண்ணியம் பண்ணுறேன், ஸ்வர்கலோகத்துக்கு போகிறேன், அங்கே நீங்கள் போய் மோட்சத்துக்கு வழி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு தான். உங்களுக்கு வேணும் வேண்டான்னு நீங்கள் சொன்னால் கூட தகெட்ட யூ ஆர் அலவுட் ஒன்லி டு என்ஜாய். நீங்கள் பண்ண புண்ணியங்கள் அப்படி. இப்போ நீங்கள் 10 நாள் புண்ணியம், 10 நாளைக்கு சொர்க்கலோகத்தில் வாசம் பண்ணுற அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா 10 நாளாக உங்களுக்கு 10 நாள் உங்களுக்கு ராயல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்சரசுகள் இருப்பா, விதவிதமாக உங்களுக்கு பசி இருக்காது, வயசாகாது, ஒரு ஹெவன்லி ஃபார்ம் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். 11th டே காக்கா ஷூ பண்ணி விட்ருவா. ஸோ அதனால ஞானிகள் ஸ்வர்கலோகத்துக்கு ஆசைப்பட மாட்டான். மேலும் ஸ்வர்கலோகத்துக்கு போய் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடியை வச்சுட்டு நீங்கள் எவல்யூஷன் உங்களை நீங்களே உயர்த்திக்க முடியாது. இட்ஸ் அ பிளேஸ் டு என்ஜாய், இட் இஸ் நாட் அ பிளேஸ் டு க்ரோ. அதே மாதிரி நரக்கலோகத்துக்கு போனால் அது அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ உங்களுக்கு உயரணும், மேலே மேலே ஆன்மீகத்தில் நான் யாருன்னு தெரிஞ்சுண்டு மேலே மேலே மோட்ச கதிக்கு போகணுன்னா மனுஷ சரீரம் தான் உங்களுக்கு ஒரே சாதனம். அந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதுதான் சொல்கிறேன், துர்லபம் மனுஷ சரீரம், அதுலேயும் துர்லபம் சத்சங்கம், அதுலேயும் துர்லபம் அந்த வேதாந்தம் எல்லாம் கற்றுண்டு, அதுலேயும் துர்லபம் சத்சங்கம் கிடச்சி, அதில் துர்லபம் மோட்சம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது, முமுட்சுவாக இருக்கிறது, அதுலேயும் அரிது. ஃபைனலி நான் மோட்சத்துக்கு வேலை செய்யறது. ஸோ இந்த சார்ட் படி பார்த்தோன்னா நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு அந்த திங்கிங் இருக்குது. இத்தனை ஜன்மாந்தரமாக அது வந்திருக்கு, அடிபட்டு ஃபைனலி ஒரு சூட்டபிளான ஒரு பாடி கிடச்சிருக்கு, சத்சங்கத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, மோக்ஷம்னு ஒன்று இருக்குன்னு நம்மளுக்கு அட்லீஸ்ட் தெரியறது. நம்ம ஆசைப்படுறோமா இல்லையாங்கிறது வேறு விஷயம், பட் அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்குது. டியூ திங்க் எவ்ரிபடி இன் த வேர்ல்ட் ஹேஸ் திஸ்? சுத்தமாக கிடையாது. நாட் ஈவன் 1% ஆஃப் த என்டையர் வேர்ல்ட் பாப்புலேஷன் ஹேஸ் ஆக்சஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் கான்டென்ட்டோ அவேர்னஸோ. அப்போ நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். பிரச்சனைகள்லாம் விடுங்கோ, அதெல்லாம் நம்மளுக்கு நன்னா கும்தலக்கடின்னு இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் வி ஆர் சிட்டிங் ஹியர். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கால, இல்லை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய தலையாய கடமை என்ன? இந்த ஜென்மா பாதி முடிஞ்செடுத்து நீங்கள் நினச்சிட்டாலும் பரவாயில்லை, அடுத்த ஜென்மாலையும் அதுக்கு அடுத்த ஜென்மாலையும் உங்களுடைய கடமை என்ன? வாட் யூ ஷுட் ரியலி ஸ்ட்ரைவ் ஃபார்னா மோட்சத்துக்கு தான். அதுக்கு அம்பாள் ரொம்ப எஃபெக்டிவான சாதனம். அம்பாளை வச்சுண்டு மோட்சத்துக்கு ட்ரை பண்ணுறதுங்கிற ஐடியாவே நிறையா பேருக்கு வராது. ஊர் முழுக்க சுற்றின்னு இருப்பா, இங்கே வர மாட்டா, வர விடாது. இங்கே வரணும்னா சௌந்தர்யலரி நம்பர் 1 ஸ்லோகம், அம்பாளுடைய கிருப்பா வேணும், இருந்தால் தான் இங்கே வர முடியும். வந்தாச்சுன்னா அவள் விட மாட்டான், நீங்கள் விட்டுருவேனா விட மாட்டான் உங்களை. இதுதான் அந்த சாக்த ட்ரெடிஷனில் ரொம்ப நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். அம்பாள்கிட்ட போயாச்சுன்னா அவளோட கம்பேஷன் இஸ் லைக் தட். அதுக்கப்புறம் அம்பாள் விட மாட்டாங்க. ஸோ இப்போது நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அம்பாளை, நம்மளுக்கு ஒரு
ஏதோ டெக்னிக்கலி நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துன்னு வந்துட்டோம் லாஸ்ட் 41ல். இப்போ ஹவு ஷுட் ஐ அண்டர்ஸ்டாண்டர் வாட் இஸ் அவர் ஃபார்ம்? நான் அவளை மெடிடேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இப்போ லாஸ்ட் 41 ஸ்லோகாஸில் அவள் இப்படின்னு பெருசு பெருசாக கதையெல்லாம் அளந்து விட்டுட்டார் இல்லையா? பட் ஹவு டு ஐ அப்ரோச் ஹர்? வாட் டு ஐ திங்க் அபவுட் ஹர்? ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆதிசங்கரர் அமைச்சது இந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பாவனையோட பார்க்கணும். ஸோ ஹேவிங் செட் தட், புருஷ தேவதைகளாக இருந்தால் பாதாதி கேச வர்ணனை பண்ணுற வழக்கம் தான் உண்டு. காலில் இருந்து வர்ணனை பண்ண ஆரம்பித்து தலையில் முடிப்பான். இப்போ நாராயணியம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதாதி கேச வர்ணனை தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் கேசாதி பாதம் இருக்கும், அதோட முடியும், நாராயணியம் க்ளோஸ் ஆகும். இதே மாதிரி புருஷ தேவதைகள் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பாதாதி கேச வர்ணனை இஸ் வெரி வெரி காமன். ஆனால் ஸ்திரீ தேவதாவாக இருந்தால் கேசாதி பாதம் தான் வர்ணனை பண்ணுற வழக்கம் உண்டு. ஸோ நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். கேசாதி பாதம் அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அம்பாளை பற்றி அங்கே ஏதோ வர்ணனை நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அம்பாளுடைய கிராஸ் ஃபார்ம் நம்ம 5 சென்சஸ்க்கு புலன் படுற மாதிரி ஒரு ஃபார்ம் நம்மளால் இமேஜின் பண்ண முடிஞ்சால் அது எப்படி இருக்கணுங்கிற அந்த வர்ணனையை சொல்லிட்டு போகிறாருன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் தி கான்டெக்ஸ்ட் ஃபார் the remaining shlokas of this text. Having said that, அம்பாளுடைய கிராஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா வர்ணனை. இப்போ நம்ம மெடிடேட் பண்ணாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் மெடிடேஷன்? அம்பாள் தலையிலேருந்து ஆரம்பிக்கணும். இன்னொன்று ஒரு ரெலவெண்ட் பாயிண்ட்டாக தெரியல, பட் சொல்லணும்னு தோன்றது. இப்போது நம்ம ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம், ஒரு டெக்ஸ்ட்டை பாராயணத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். அதை படித்தா காமியமாக பண்ணுறோமோ நிஷ்காமியமாக பண்ணுறோமோ that doesn't matter. ஓகே, வாட் எவர் இட் இஸ். இப்போ அதில் ஒரு கதை வருது, இல்லை அதில் ஒரு ஈவெண்ட் வருது, இல்லை அதில் ஒரு புராண இது வருது, எப்படி வேணால் இருக்கட்டும். வாட் எவர் அதில் என்ன வர்ணனை வருதோ, இல்லை சரித்திரம் வருதோ, இல்லை இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு ஒரு எபிசோடு வருதோ, எப்படி வேணால் இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே காவியமாக அதில் பின்னி பிணைஞ்சிருக்கா பெரியவாள்லாம். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அது ஏதோ ஒரு யுகத்தில், இல்லை எத்தனை சதுர்யுகம் முன்னாடியோ இந்த அசுரனோட அந்த அசுரனோட, இல்லை இந்த இடத்துல இப்படி வர்ணனை அந்த இடத்துல இப்படி வர்ணனைன்னு நடக்கிற என்னைக்கோ, நம்மளுக்கு எந்த காலம்னு தெரியாமல் என்னைக்கோ நடந்த கதை கிடையாது. அது நம்ம படிச்சுட்டு போகிறதே நம்ம மனசில், நம்மளுடைய கான்ஷியஸ் ஃபீல்டில் அந்த விஷயம் நடக்கிறது. அதுதான் பாராயணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த பாராயணம்னு ஒன்று பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் அதில் கிடைக்கிறது, வெதர் யூ வாண்ட் இட் ஆர் நாட். அதாவது அது என்னைக்கோ நடந்த சரித்திரமோ இல்லை என்னைக்கோ நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இஃப் யூர் ரீடிங் இட் நவ், இட் இஸ் ரைட் நவ் ஹேப்பனிங் வித்தின் யுவர் எனர்ஜி ஃபீல்ட். அது அப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ அம்பாளை வர்ணனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வர்ணனை வந்து நம்மளோட கான்ஷியஸ் ஃபீல்டுலேயும் சம்வேர் இட் இஸ் செட்டிலிங் டவுன். ஸோ அந்த ஓப்பன் நோட்ஸோட இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். புரியுது இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயம் நான் சொன்னது வந்து இட் இஸ் டு செட் த கான்டெக்ட் தான். ஸோ நான் ஐம் நாட் ரிப்பீட்டிங் திஸ் இன் எனி ஆஃப் தி அதர் கிளாஸஸ். இது வந்து உங்களோட இது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு மைண்ட் செட் நீங்கள் ரெடி பண்ணிட்டு லெட் அஸ் பிகின். ஓகே, இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததா? இது எல்லாமே வந்து நானாக சொல்லணும்னு சொல்லலை, பூர்வ பீட்டிகா மாதிரி சௌந்தர்ய லஹரிக்கு கொடுத்துருக்கான். ஓகே, 42nd श्लोकम्. गतैर्माणिक्यत्वं गगनमणिभिः सान्द्रघटितं किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तेयति यः தேவா வருது, தேதான் வந்திருக்கு, கீர்த்தயத்தின்னு இருக்கு புக்கில். ஓகே, என்னோட சம்ஸ்கிருத டெக்ஸ்ட்டில் தப்பாக இருக்கு. கிவ் மீ ஒன் மோமெண்ட். கீர்த்தயதி தான்.
गतैर्माणिक्यत्वं गगनमणिभिः सान्द्रघटितं किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तयति यः स नीडे यच्छायाच्छूरणशबलं चन्द्रशकलं धनुःशौनासीरं किमिति न निबध्नाति धिषणाम्. ஓகே, மீனிங் சொல்லிட்டு திருப்பி உங்களுக்கு தனுஷ் சொன்னியா? தனுஷா? ஆ தனுஷ் சௌனாசீரமா? கவனிக்க விட்டுட்டேன். தனுஷ் சௌனாசீரம் தான். மீனிங் சொல்லட்டுமா இல்லை ஸ்லோகம் இன்னொரு தடவை படிக்கணுமா? ஸ்லோகம் இன்னொரு தடவை படிக்கணுமா? गतैर्माणिक्यत्वं गगनमणिभिः सान्द्रघटितं किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तयति यः स नीडे यच्छायाच्छूरणशबलं चन्द्रशकलं धनुःशौनासीरं किमिति न निबध्नाति धिषणाम्. தெரியறதா? இந்த நடையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியறதா? 41 வரைக்கும் படிச்சுன்றது ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்தது வார்த்தைகள்லாம். இதுல வந்து லிட்ரேச்சர்லயே கஷ்டமான வார்த்தைகள்லாம் எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இதனால தான் வந்து அந்த ஆத்தர்ஷிப் மாறி இருக்குன்னு டிபேட் பண்றா ஸ்காலர்ஸ்லாம். ஒன் மோர் இன்டர்னல் ப்ரூஃப் தட் அது பரமசிவனார் எழுதினது, இது ஆதிசங்கரர் எழுதினது அப்படின்னு. ஆனால் யூஸ்வலி ஆதிசங்கரோட லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த சிம்பிளிசிட்டியை அனுபவிக்கணும்னா பகவத்கீதா பாஷ்யம் தான் எடுத்து படிக்கணும். சாங்கர பாஷ்யம் பிரமாதமாக இருக்கும். எவ்வளோ ஒரு மண்பானையை வச்சு அத்வைத வேதாந்தம் சொல்லி முடிச்சிருக்காரு அவர். அதில் இதுவும் நம்மளுக்கு நங்கூரமாக புரியும். அந்த மாதிரி லேசாலாம் புரியாது, நல்லா இன்டெப்த்தாக இறக்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு அது சுவாமியால தான், அது பரமேஸ்வரனுடைய அவதாரங்கிறதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. பட் அகெயின் இங்கே வந்து அந்த வார்த்தை ஏன் போட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அந்த எக்ஸ்பர்டீஸும் இருக்குது. இந்த ஸ்லோகத்தோட ஐடியாவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மீனிங் பார்க்கலாமா? கதை மாணிக்கத்துவம். மாணிக்கம்னா என்ன? ரூபி. என்ன கலர்ல இருக்கும்? மியூட்லயே எல்லாரும் பேசுறேன், எனக்கு எப்படி கேட்கும்? ரெட். ஸோ மாணிக்கத்துவம்னா என்ன? மாணிக்கம்னா ரூபி, மாணிக்கத்துவம்னா ரெட்னஸ் ஆர் மாணிக்கம்ங்கிற குவாலிட்டி. ஸோ நீங்கள் அது ஒரு ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி, அதோடைய சிவப்பு நிறம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி. ஓகே, அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், வழன்னு இருக்கும், அந்த குவாலிட்டி ஆல்சோ. ஸோ மாணிக்கத்துவம்னு சொன்னோன்னா ஒரு மாணிக்கத்துக்கு என்னெல்லாம் நம்ம வசதியான குவாலிட்டிஸ்னு சொல்கிறோமோ அந்த எல்லா குவாலிட்டியையும் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஓகே, ஸோ அது பேர் மாணிக்கத்துவம். ஓகே, கதைர் மாணிக்கத்துவம்னா இந்த மாணிக்கத்துவம் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை எடுத்துக்கிறது, அட்டைனிங் தட். ஸோ கதைர் மாணிக்கத்துவம்னா அட்டைனிங் த குவாலிட்டி ஆஃப் ரூபி, ஆஃப் த ரூபீஸ். மாணிக்கத்தோடைய அந்த தன்மைகளை அடையிறது, அது பேர் கதைர் மாணிக்கத்துவம். ககன மணிபிகி. ஸ்கைல எது மணி போல இருக்கு? ககனம்னா ஸ்கை, மணினா மணி. யூ நோ வாட் இஸ் மணி? பேர்ல். அப்ப எதை நம்ம பேர்ல்னு சொல்லுவோம்? ஸ்டார்ஸா? ஒரு பேர்ல் தான், பல பேர்ல்ஸ் பத்தி பேசல. நிலா.
சூரியனோவா? சூரியனை. ஸோ ககனமணினா சூரியன். ஸோ இதெல்லாம் காரண பெயர். ஓகே, இப்போ ககனமணி பிஹி இஸ் ப்ளூரல், ககனமணி இஸ் சிங்குலர், ககனமணி பிஹி இஸ் ப்ளூரல் ஃபார் ககனமணி. அப்போ சன்ஸ், SUNS, சன்ஸ். சாந்திர கட்டிதம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக எம்பெட் பண்ணியிருக்கிற, ரொம்ப நெருக்கமாக இழைச்சி இருக்கிற, க்ளோஸ்லி எம்பெட்டட், வெரி க்ளோஸ்லி எம்பெட்டட். கிரீட்டம், கிரவுன், கிரீடம்னு சொல்கிறோம் இல்லையா, கிரீட்டம். அந்த கிரீட்டம் எப்படி இருக்கு? தே ஹைமம், உன்னுடைய அந்த கிரீட்டம், ஹைமம்னா பொன்னால் ஆனப்பட்டது, கோல்டன் கிரவுன். ஹிமகிரி சுதே அப்படின்னா ஹிமவானுடைய புத்திரியே. ஸோ யார் அட்ரஸ் பண்றா? ஹே ஹிமகிரி சுதே, உன்னுடைய கோல்டன் கிரவுன். ஓகே, அந்த கோல்டன் கிரவுன்ல என்ன டிஸ்கிரிப்ஷன்? அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். கதைர் மாணிக்கத்துவம் ககனமணிபிகி சாந்திர கட்டிதம். ககனமணிபிகி, ககனமணினா சூரியன்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இங்க ப்ளூரல்ல வந்து இருக்கு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, துவாதச ஆதித்யாகான்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. 12 சூரியன்கள்னு சொல்லுவோம். ஆதித்யானா சூரியன், 12 அதாவது ஒரு மாசத்துக்கு வர சூரியனுக்கு ஒரு பேர் உண்டு. டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சூர்யா. ஓகே, ஸோ துவாதச ஆதித்யா, இந்த 12 சூரியர்களும் என்ன பண்றானா, கதைர் மாணிக்கத்துவம், மாணிக்கத்தை போல they appear in your golden crown very closely embedded. ஒரு சூரியனை நம்மளால பார்க்க முடியறதா? முடியாது. 12 சூரியன் ஒரே இடத்துல. அது எப்படி சொல்லியிருக்கார்? க்ளோஸ்லி எம்பெட்டடாம், சாந்திர கட்டிதம். ரைட்? ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும்? அம்பாளுடைய கிரவுன்ல இருக்கிற மாணிக்கங்கள் வந்து 12 ஆதித்யர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அம்பாளுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டு 12 ஆதித்யர்களே மாணிக்கங்களாக அம்பாளுடைய கிரீட்டத்தில் இழைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு. திஸ் இஸ் ஒன் another way of looking at it. ஸோ அந்த பிரைட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் த 12 ஆதித்யாஸ் இன் அம்பாளுடைய கிரவுன். அது எப்படி இருக்கு? மாணிக்கத்துவத்தை அடைஞ்சு இருக்கு. அப்படின்னா என்ன? ரெட்டிஷ், ஷைனிங் ரெட்டிஷ். எதுல? அம்பாளுடைய கிரீட்டம். அது எப்படி இருக்கு? கோல்டனா இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இதை கீர்த்தயத்தியக, இதை எவன் ஒருவன் கீர்த்தனை செய்கிறானோ. எதை? எதை? உன்னோட கிரீடத்தை. 12 ஆதித்யர்கள் மாணிக்கங்களாக மாறி உன்னோட கிரீடத்துல பதிக்கப்பட்டிருக்கா. இப்பேற்பட்ட கிரீடத்தை எவன் ஒருவன் கீர்த்தனை செய்கிறானோ. அவனுக்கு என்ன ஆகுது? ச அவன் நீடேய சாயா சுரண சபலம் சந்திர சகலம்.
இது எப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். சந்திர சக்கலத்துக்கு அப்ஜெக்டிவா கொடுத்துருக்காளா? இல்லை, இது எப்படி இருக்குன்னா, அந்த சாயா, அந்த ரேஸ் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் இந்த மாணிக்கங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து நீடேயக அம்பாளை யார் ஒருவன் பக்தனா அம்பாள்கிட்ட இருக்கானோ அவன் ஹவு டஸ் he see that? ஓகே, அந்த அந்த அதுலேருந்து வர அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியன்ஸ், அந்த மாணிக்கத்துலேருந்து வர அந்த ரேடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்ணுக்கு ரொம்ப சுட்டெரிக்கும், கரெக்டாக. பட் அப்படி இல்லாமல் அம்பாளுடைய பக்தனாக இருக்கிறவன் அதை வந்து சந்திர சகலம், அதாவது சந்திரகலை இருக்கு இல்லையா, சந்திரகலையாக அதை பார்க்குறான். எப்பேற்பட்ட சந்திரகலைனா தனுஷ் சௌனாசீரம், இந்திரனுடைய தனுஷ்ன்னு சொல்கிறாள். இந்திர தனுஷ் எதை சொல்லியிருக்கேன் நான், ஞாபகம் இருக்கா? ரெயின்போக்கு பேர் இந்திரதனுஷ். ஓகே ஓகே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ரெயின்போ பார்த்தா யாருக்கும் சொல்லக்கூடாது, காட்டக்கூடாது. இது சொல்லி கொடுத்தது என்னோட ஸ்டூடெண்ட்டு. நான் பாடசாலையில் கிளாஸ் எடுக்க போவேன், நம்மெல்லாம் கூப்பிட்டு காமிப்போல, பாரு பாருன்னு. என்னோட பாடசாலையில் கிளாஸ் எடுக்க போவேன், அவன் சொல்லுவான், மிஸ் அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னா. என்னடா ஆச்சு, என்னடா பண்ணேன்? இந்திரதனுஷை பார்த்தா அது தேவ ரகசியம் மிஸ், யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது தெரியாது அவங்களுக்கு அப்படின்னா. ஓ ஏன்டா, வேதத்தில் சொல்லியிருக்கு மிஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ திஷணாம் அப்படின்னா திஹி அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன்னு அர்த்தம். ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பக்தன் என்ன பண்ணுவான்னா, நிபத்னாதி, இப்பேற்பட்ட வர்ணனை எப்படி யோசிக்காமல் இருப்பான். ஒரு இன்டெலிஜென்ட்டான போயட்டோ உன்னை துதி செய்கிற இன்டெலிஜென்ட்டான பக்தனோ கிமிதி நிபத்னாதி, இப்படி யோசிக்காமல் அவர் இப்படி வர்ணனையை பொருத்தாமல் எப்படி இருப்பான் அப்படின்னா, எப்பேற்பட்ட வர்ணனைனா, அம்பாளுடைய க்ரௌனில் இருக்கிற அந்த துவாதச ஆதித்யர்கள் பிகம் அம்பாளுடைய க்ரௌனில் ஸ்டட்டடான ரூபீஸை வந்து அது கண்ணுக்கு பிரகாசம் தாங்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு அம்பாளுடைய கருணையினால் இட் அப்பியர்ஸ் ஆஸ் கூல் அஸ் த மூன் ரேஸ் விச் கிவ்ஸ் ரைஸ் டு இந்திரதனுஷ். ஸோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். நீடேய சாயா சுரணசபலம் சந்திரசகலம். நீடேய சாயா, அந்த கிரீட்டத்துலேருந்து வர அந்த ரேஸ் இருக்குல்ல, த எஃபல்ஜன்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் த கிரீட்டம். ஒன்று அது கோல்டனாக இருக்குது, அதில் 12 ஆதித்யர்கள் இருக்கா. ஸோ இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் இட் வுட் ஹேவ். அதை சுரண சபலம், ஒரு விசித்திரமான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப போயட்டிக்காக நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற மூன் ரேஸை போல, சந்திரசகலம் மூன் ரேஸை போல, விச் கிவ்ஸ் ரைஸ் டு தனுஹு சௌனாசீரம். இப்போ ஓகே, இந்திரதனுஷிலிருந்து சரி ரெயின்போ எப்போ வரும் பை த வே? மழையும் வெயிலும் இருந்தா வரும்.
சரி. மழையும் வெயிலும். மழை வெயில் இங்க மூணுங்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? திவ்யா, ஐ ஹாவ் ஒன் திங். லைக் கிரீடத்துல இருக்கிற சந்திர கலைய அதை இது இந்த லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா இல்ல அந்த கிரீடத்துல இருக்கிற கிரீடத்துல இருக்கிற அந்த 12 மாணிக்கம் வந்து ஆதித்யர்களை தான். 12 சன்ஸ். ஆனா அவனுக்கு வந்து அம்பாளுடைய கம்பேஷன்னால அந்த பிரில்லியன்ஸ் அவனை வந்து தாக்கல. ஹீ சீயிங் தட் அஸ் வேவ்ஸ் ஆஃப் கம்பேஷன். யாரு? அம்பாளுடைய ரொம்ப இன்டெலிஜென்ட்டான, அம்பாளை பத்தி துதி பாடுற அந்த பக்தன். அவன் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவான் அப்படின்னா, அது கண்ணு கூசுறதுன்னு பார்க்க மாட்டானா. இட் இஸ் கூல் ஃபார் ஹிம். அவனுக்கு அது சந்திரன் மாதிரி இருக்காது. அது அவனுக்கு கண்ணை பறிக்கிறதுன்னு இல்லை. அது அவனுக்கு எப்படி தெரியறதுன்னா, அந்த ரேடியன்ஸ்லேருந்து இப்போ இந்த ரேடியன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இந்திரதனுஷ் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு. அம்பாளுடைய கிரீடத்தில் 12 ஆதித்யர்கள் இருக்கனால பல கலராக அது தெரியறது. அண்ட் அது வந்து அவனுக்கு கண்ணு கூசுறதுன்னு அவன் கண்ணை மூடிக்கல. அம்பாளுடைய கம்பேஷன்னால, அவளுடைய கருணை அலை, அவள்கிட்ட இருந்து வர கருணை அலையினால அவனுக்கு அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவான் அப்பேற்பட்ட ஒரு பக்தன்னா, 3 நாளில் ஏற்பட்ட இந்திரதனுஷை போல அப்படின்னு அவன் அம்பாளை துதி பாடுவானான். யூ வில் நாட் சே சூரியன் வந்தது கண்ணை வலிக்கிறது என்னால் அதை பார்க்க முடியல அப்படி சொல்ல மாட்டானா. ஸோ இங்கே இருக்கிற இன்டர்பிரிட்டேஷன் படிக்கிற, உன்னுடைய தங்க கிரீடத்தை எவன் வர்ணிக்க புகுகிறானோ அவன் கிரீட கோலத்தில் உள்ள மாணிக்கங்களின் காந்தியால் விசித்திர வர்ணம் உள்ளதாக தோன்றும் சந்திரகலையை இந்திரனுடைய வில் என்ற கருத்தை வர்ணனையில் எப்படி பொருத்தாமல் இருக்க முடியும்? சொல்லுங்க, என்ன கிளாரிட்டி வேணும்? ஐடியா என்னன்னே புரியலையா? ரொம்ப வேகா இருக்கோ? இல்ல, நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தடவை சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்படி ஒரு பக்தன் வந்து அம்பாலோட ஒரு தாங்க முடியாத ஒரு பிரில்லியன்ஸ், ஒரு ரேடியன்ஸ், அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்தாலுமே அந்த பக்தனுக்கு வந்து ஒரு சந்திரனை பாக்குற மாதிரியும், அம்பாலோட கிரீடத்திலிருந்து ரேடியேட் ஆகிற ஒரு ரெயின்போ மாதிரியும் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. 75% கிராஸ் பண்ணிட்டேன். கொடுஸ் அம்பாளுடைய ரேடியன்ஸ் என்ன சொல்லலை, அம்பாளுடைய க்ரௌனோட ரேடியன்ஸை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். அதுதான் கிரீடத்திலிருந்து வர அந்த ரேஸ், அது மாதிரி வந்து அடிச்சு அது ரெயின்போ மாதிரி அந்த சூரியன் வந்து கண்ணுக்கு மூணோட ரெயின்போ மாதிரி தெரியுது. ஸோ ரெயின்போ மாதிரி தெரியறதுங்கிற போது அங்கே இருக்கிறது ஒரு கலர் ஆஃப் ஜெம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. ஆரம்பத்தில் மாணிக்கத்துவம் தான் சொல்கிறா. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த பிரில்லியன்ஸ் எப்படி இருக்குன்னா, அதில் எல்லா கலரும் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு பிரில்லியன்ஸாக இருக்குது. ஆனால் அந்த பிரில்லியன்ஸை கண்ணு கூசுறது டிஸ்டர்பிங்காக இருக்குங்கன்னு ஒரு இன்டெலிஜென்ட்டான போய்ட் இன்டர்பிரேட் பண்ண மாட்டானா. அவன் அதை எப்படி சொல்லுவானா, விசித்திரமான சந்திரன் கிட்டேருந்து வர இந்த சந்திரகலை வந்து எப்பேற்பட்டதுன்னா இந்திரதனுஷ மாதிரி இருக்குன்னு சொல்லுவானோ. அதாவது அந்த பியூட்டியை அவள் என்ஜாய் பண்ணுவா. அந்த ரேடியன்ஸ் வந்து டிஸ்டர்பிங்காக இல்லை, வெறுத்துண்டு போகிற மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப லைட் அடிச்சுன்னா நம்ம கண்ணு கூசுறதுன்னு இப்படி பிளாக் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அப்படி போகிற மாதிரி இல்லையா அந்த ரேடியன்ஸ். அது இந்திரதனுஷை போல் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கான். அப்படி அதை பொருத்தி பார்ப்பாளாம் அந்த கிரீடத்துடைய அழகை. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து இது புது தாட்டாக இருக்குது. அழகை ரசிக்கிறதுனா என்ன நம்மளுக்கு தெரியலைன்னா புரியுறது. நான் சொல்கிற ஐடியா பர்சே அந்த மீனிங் புரிஞ்செடுத்து இல்லையா, அது மெதுவாக அந்த மீனிங் உங்களுக்கு சிங்க் ஆகட்டும். நான் இப்போவே நீங்கள் கிராஸ் பண்ணிக்கணும்னு சொல்லலை. அந்த க்ரௌன் லுக்ஸ், அந்த கோல்டும் அந்த அந்த மாணிக்கங்களும் சேர்ந்து அது ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லி எஃபல்ஜென்ட்டாக தெரியறது
அது கண்ணுக்கு கூசாம சந்திரனை போல குளிர்ச்சியா இருக்கு. ஏன் ஏன் அப்படி குளிர்ச்சியா இருக்குன்னு நம்ம பேசணும். தட் இஸ் பிகாஸ் அம்பாளுடைய வாங்க அம்பாளுடைய அம்பாள்கிட்ட இருந்து வர கருணாரசம் அப்பேற்பட்டது. ஸோ அப்போ அதை வெறுக்கத்தக்கதுன்னு நம்ம அந்த லைட் எஃபல்ஜென்ஸை இது இது நம்மளுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது, நம்மளால் இதை பார்க்க முடியலன்னு நம்மளுக்கு நினைக்க தோணாதும். வெறும் கிரீட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? இது சிங்க் ஆகிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் திருப்பி ஒரு தடவை ரீவிசிட் பண்ணலாம். ஸோ தட் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இதுவாகும் அது. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போகலாமா? டைம் இருக்கா இல்லை எப்படி போகலாமா? நிபத்னாத்தினா என்னன்னு சொன்னேன். நிபத்தனம் அப்படின்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். நிபத்னாத்தினா பொருத்துறதுன்னு அர்த்தம். பா முழிச்சுன்னு இருக்கேளா? கஷனாம் அப்படின்னா லாஸ்ட் வார்த்தை. சொல்லுங்க. கஷனாம் அப்படிங்கிறது லாஸ்ட் வார்த்தை. திஷனாம். தி தி தீனா இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். திஷனாம்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான போயட். ஹவு வில் தே இன்டர்பிரட் இட்? அதான். ஸோ போயட்டிக் இதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, லிபர்ட்டின்னு. ஸோ அதுபடி பார்த்தா லாஜிக் இருக்காது அதில். அது வந்து அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். யூஸ்வலி சம்டைம்ஸ் அது ரொம்ப ஜென்ரல் வேர்ல்டில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் கூட பொயட்டிக் லிபர்ட்டியில் தே கேன் ரிவர்ஸ் இட் ஆர் அதை வேறு மாதிரி அவளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒரு இன்டெலிஜென்ட்டான போயட் ஹூ இஸ் பிரைசிங் அம்பாள். அம்பாளுடைய கிரீட்டத்தில் இருக்கிற அந்த எஃபல்ஜன்ஸை எப்படி இன்டர்பிரட் பண்ணுவான்னா, சந்திரனால் ஏற்பட்ட இந்திரதனுஷனை இன்டர்பிரட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த ஷேப் ஆஃப் தி ரெயின்போ, அப்படி இல்லை. ஒரு ரெயின்போ பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் ஒரு சிங்கிள் ரே ஆஃப் சன் கிட்ட இருந்து அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ராக்ட் ஆகி ஒரு என்டையர் ஜோன் ஆஃப் லைட் நம்மளுக்கு கிடைக்கிறது. யூஸ்வலி ஜொலிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைட் தெரியாது இல்லையா, எல்லா கலர்ஸும் அதில் இன்வால்வ்டாக இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு ஏதாவது பிரைட் லைட் பார்க்குறோன்னா அது சிங்குலர்லி எல்லோவாவோ ரெட்டாவோ ப்ளூவாவோ இருந்தால் நம்மளால் அதை பார்க்கவே முடியாது. ஆனால் ஒயிட் லைட் வித் ரிஃப்ளெக்டிங் ஆல் த 7 கலர்ஸ் மாதிரி இருந்தால் வில் பி ஏபிள் டு see it. ஸோ அதனால ஒரு இன்டெலிஜென்ட்டான போயட் ஏன் இப்படி அதை இன்டர்பிரேட் பண்ண மாட்டான் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். ஸோ பொயட்டிக் லிபர்ட்டிஸ் எடுத்துன்னா இந்த மாதிரி கூட அவள் பார்ப்பாளே, அப்பேற்பட்ட அழகுடையதாக இருக்குது, எஃபல்ஜன்ஸ் உடையதாக இருக்குது அம்பாளுடைய கிரீட்டம். அதுதான் இங்கே பாயிண்ட். ஸோ நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பிரைட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த சந்திரனால் ஏற்பட்ட இந்திரதனுஷு போலன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அது அப்படி இருக்குது அப்படிங்கிறான். Shall I move on to the next? Maybe இதில் தப்பாக இருக்குன்னு I use the web version. धुनोतु ध्वान्तं नस्तुलितदलितेन्दीवरवनं
घनस्निग्धश्लक्ष्णं चिकुरनिकुरुम्बं तव शिवे यदीयं सौरभ्यं सहजमुपलब्धुं सुमनसो वसन्त्यस्मिन्मन्ये वलमथनवाटी विटपिनाम्. மீனிங் சொல்லிட்டு அதை ரிப்பீட் பண்ணுறேன். இதோட மீனிங்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஓகே. துனோத்து அப்படின்னா எடுக்கட்டும், லெட் இட் கோ அவே, ரிமூவ் ஆகட்டும். ஓகே. துவாந்தம்னா என்ன? டார்க்னஸ். ஸோ யார் அட்ரஸ் பண்ணுறா? சிவே. ஹே சிவே, பரமசிவனுடைய பத்னியே, ஹே சிவே, துளித்த தலிதேந்தீவரவனம். துளித்த தலித தலிதனா ஒரு தளமும் பிளாசம் ஆறுதுன்னு அர்த்தம். ஓகே. துளித்த தலித அப்படின்னா ஓகே. இந்தீவரனா என்ன பைதவே? ப்ளூ லோட்டஸ். இந்தீவரவனம்னா ஃபாரஸ்ட் ஆஃப் ப்ளூ லோட்டஸ். அந்த ப்ளூ லோட்டஸ் எப்படி இருக்கு? துளித்த தலித்தம், ஃபுல்லி பிளாசம்டா இருக்கு. துளித்தனா ஃபுல்லாவா? துளித்த தலித அப்படின்னா ஃபுல்லி பிளாசம்டு. fully blossomed with blue lotus. ஃபுல்லி பிளாசம்டு ப்ளூ லோட்டஸ் நிறைஞ்சு இருக்கிற ஒரு வனம், இந்தீவர வனம். Okay. ப்ளூ லோட்டஸ்க்கு தனியா வார்த்தைனா இந்தி வரவா? இந்தீவரம், இந்தீவர வனம். Dalita அப்படின்னா blossom. துளித்த தலித்தனா ஃபுல்லி பிளாசம்டு. Okay. மேற்கொண்டு இந்த வனம் எப்படி இருக்கு? கனஸ்னிக்தம் ஸ்லக்ஷ்ணம். கனவா தனவா? அது கன கன. கன. கனம்னா என்ன? கனமா இருக்கு அப்படின்னா என்ன? திக்கா இருக்கு. ஓகே. ரொம்ப அடர்ந்து இருக்கு, அடர்த்தியா இருக்குன்னு சொல்வோம்ல, அது கனம். ஸ்னிக்தம்னா சாஃப்டா இருக்கு. ஸ்லக்ஷ்ணம்னா ஸ்லக்ஷ்ணம்னா லஸ்ட்ரஸா இருக்கு, அதுல ஏதோ ஒரு ஷைனிங் இருக்கு. ஸோ கேஷாதி பாத வர்ணனைன்னு சொன்னேன், இது கேஷத்துடைய வர்ணனை. இதெல்லாம் இப்போதைக்கு டிவி ஆட்ல தான் பார்க்க முடியும் நம்மளால. இந்தி வரவனம், கனம், ஸ்லக்ஷ்ணம், ஸ்னிக்தம், லக்னம்னா என்ன? லஸ்ட்ரஸ், Lustrous. அதாவது ஒரு ஷைனோட. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆட்ல இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த வார்த்தையை படிக்கும்போது கன ஸ்னிக்த ஸ்லக்ஷ்ணம்னு படிக்கணும் இல்லையா? ஆமா, மாத்தி மாத்தி கன ஸ்னிக்த ஸ்லக்ஷ்ணம். ஸ்லக்ஷ்ணம் இதெல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் டு சிக்கூரா. சிக்கூர அப்படின்னா சுருட்டையா இருக்கிற முடி. சிக்குரவா? Okay. தலைமுடி. நிக்குரும்பம்னா இந்த தலைமுடி கட்டு. ஒரு குரூப்பா சொல்றோம்ல, அதுதான் நிக்குரும்பம். இட்ஸ்
பின்னி கட்டி, அந்த கட்டு இல்லை, கட்டு முடி அப்படின்னு சொல்றோம்ல அது. I'm not talking about a bun or a braid. தலைமுடி இவ்வளோ கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கட்டு. தலைமுடினா முடினா சாதாரணமாக ஒரு முடி, தலைமுடி கட்டுனா கட்டையாக இருக்கிற அந்த தலைமுடி. ஸோ சிக்குர நிக்குறும்பம் அது எப்படி இருக்குது? இந்தீவரவனம். இந்தீவரம்னா என்ன? ப்ளூ லோட்டஸ். ஃபுல்லி பிளாசம் ப்ளூ லோட்டஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அம்பாளுடைய தலைமுடி. மேற்கொண்டு என்ன அட்ஜெக்டிவ் சொல்கிறா? கன ஸ்னிக்த ஸ்லக்ஷ்ணம். வழுவழுப்பாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, திக்காக இருக்குது, அது ஏதோ ஷைனிங்காகவும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணட்டும்? நஹ துனோத்து துவாந்தம் நஹ, எங்களுடைய மனசில் இருக்கிற அந்த டார்க்னஸை எடுக்கட்டும். எது? உன்னுடைய சிக்குர நிக்குறும்பம் தவ சிவே. ஹே சிவே, உன்னுடைய இந்த தலைமுடியானது எப்பேற்பட்ட தலைமுடி? துளித்த தலித இந்தீவரவனம் கனஸ்னிக்தலக்ஷ்ணம் சிக்குரம். ப்ளூ லோட்டஸ் போல அடர்ந்த நீலோத்பலமாக அலர்ந்து இருக்கிற ஒரு வனமே. அது எப்பேற்பட்ட வனம்? திக்காக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, சாஃப்டாக லஸ்ட்ரஸாக இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு இந்தீவர வனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற உன்னுடைய தலைமுடி என்ன பண்ணணும்னா, லெட் இட் ரிமூவ் த டார்க்னஸ் இன் அஸ். இதுதான் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸோட மீனிங். இப்போ வார்த்தை கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுதா? துனோத்து துவாந்தம் நஹ. நஹனா எங்களுடைய. அஹம் ஆவாம் வயம். அஹம் ஆவாம் வா வாம் அஸ்மான் நஹ, எங்களுக்கு எங்களுடைய. அஹம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நௌ அஸ்மான் நஹ மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி மஹ்யம் மே ஆவாபியாம் அஸ்மபியம் நஹ. நஹ இஸ் ஃபார் அஸ். ஸோ எங்களுக்கு ஆர் வித்தின் அஸ் துனோத்து துவாந்தம். துவாந்தம்னா நம்ம யூஸ்வலி நிறையா கீர்த்தனைகள்லாம் யூஸ் பண்ணுற வார்த்தை. துவாந்தம்னா டார்க்னஸ். எது டார்க்னஸை ரிமூவ் பண்ணணும்னா அம்பாளுடைய கேசம், சிக்குர நிக்குறும்பம். அந்த சிக்குர நிக்குறும்பம் எப்படி இருக்குன்னா, ப்ளூ லோட்டஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ஏ சிவே, உன்னுடைய இந்த கூந்தல் எங்களுள் இருக்கிற அந்த இருளை போக்கட்டும். இதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். ஓகே, இந்த வார்த்தை இப்போ ஃபெமிலியர் ஆகிடுதா? Next 2 lines. Yadiyam saurabhyam. Yadiyam saurabhyam sahajam upalabdhum. Yadiyam அதுல உள்ள இருக்கிற சஹஜம். சஹஜம்னா இயற்கையா, நேச்சுரலா இருக்கிற, சஹஜமா இருக்கிற. சௌரபியம். சௌரபியம்னா என்ன? வாசனை, ஃப்ரேக்ரன்ஸ். யதீயம் சௌரபியம். சௌரபியம்னா என்ன? ஃப்ரேக்ரன்ஸ். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்குது? நேச்சுரலாகவே இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ். யதீயம் சௌரபியம் சஹஜம் உபலப்தும் சுமனசோ. உபலப்தும்னா கிடைக்கிறதுக்காக, டு ஆப்டெயின் தட். உபலப்தும் சுமனசோ. சுமனசஹனா ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ்க்கு இன்னொரு ஒரு சினோனிம் என்ன? சுமனசஹ. சுமனஸ் அப்படிங்கிற சப்தத்துக்கு பொதுவான மீனிங் இஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ இதில் உள்ள அந்த ஃப்ரேக்ரன்ஸ், நேச்சுரலாக இதுக்கு இந்த கூந்தலுக்கு இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃப்ளவர்ஸ்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறதாம்? வசந்தி அஸ்மின் மன்யே, உன் கூந்தல்லையே அது இருக்குன்னு நினைக்கிறேன்.
வசந்தி அஸ்மின் இதுக்குள்ளேயே அது எப்போதுமே இருக்கு அப்படின்னு மன்யே, ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ ப்ரிசியூம். வலமதன வாட்டி விட்டபினாம். விட்டப்பின்னா மரங்கள், வாட்டி அப்படின்னா கார்டன். வல அப்படின்னு ஒரு அசுரனை வதம் பண்ணதுனால இந்திரனுக்கு வலமதனன்னு ஒரு பேர் உண்டு. இந்திரன் கூப்பிடுற மாதிரி இருக்குப்பா. வலமதன அப்படின்னா இந்திரன். ஓ, எதியன் சௌரபியம் சொல்றேலா அக்கா? எதை ரிப்பீட் பண்ண சொன்னேன்? அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பூக்கள் வந்து நேச்சுரலாக அது இருக்கிற அந்த அம்பாளுக்கு இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் தனக்கும் வேணும்னு ஆசைப்படுறதுனால வசந்தி இருக்கு. தே ஆர் லிவிங், தே எக்ஸிஸ்ட். எங்க? இதில் உன்னுடைய கூந்தல்ல. ஓகே, வேர் டு தீஸ் ஃப்ளவர்ஸ் பிலாங் டு, வேர் டு தே கம் ஃப்ரம் அப்படின்னா வலமதன வாட்டி, இந்திரனுடைய கார்டனில் இருக்கிற அந்த ட்ரீஸில் இருக்கிற இந்த ஃப்ளவர்ஸ். தே வாண்ட் தட் நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் அம்பாளுடைய கூந்தல். அதுக்கு ஆசைப்பட்டுண்டு அதுகள்லாம் அம்பாளுடைய கூந்தல்லே இருக்கணும்னு நினைக்கிறதான். அதுதான் ஆல்ரெடி இந்தி வரவனம்னு சொல்லிட்டாரு. ஐ பிலீவ், ஐ ப்ரிசியூம், நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், மன்யே, ஐ திங்க் இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டு இந்திரனுடைய கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ், இந்திரனுடைய கார்டனில் இருக்கிற விட்டப்பின்னா ட்ரீஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸே இந்த மாதிரி நேச்சுரலாக எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டு அம்பாள் கூந்தலில் வசிக்கணும்னு ஆசைப்படுறதான். ஓகே, கொஞ்சம் இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கும். பூவோடைய வாசனை எப்பேற்பட்டது? சாதாரணமாக ஒரு வாசனை பூ, மல்லி, முல்லை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, விச் ஆக்சஸ் எவ்ரிடே. இதோட வாசனைனா எப்படி இருக்கும்? சாஃப்டாக ஹிதமாக இருக்கும், ஷார்ட் டியூரேஷன் இருக்கும், மனசுக்கு அமைதி கொடுக்கும். கரெக்ட். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற சென்ட்ஸும் இருக்குது, மைல்டாக இருக்கிறதும் இருக்குது. பட் எப்பேற்பட்ட சென்ட்டானாலும் இட் ஹேஸ் அ வெரி பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் யுவர் சைக்கி. அந்த ஒரு தன்மை அந்த ஃப்ளவர் சென்ட்டுக்கு உண்டு இல்லையா? இன்ஃபேக்ட் இட் கேன் ரிலீஸ் happiness hormones in your bloodstream so much as to counter any kind of pain in your body. அது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் அந்த சென்ட்டு. அதனால தான் ஸ்திரீகள் தலையில் பூ வச்சுக்கணும்னு சொல்லுவாள். பிகாஸ் நம்மளுக்கு பாடி பெயின், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அடிக்கடி வந்துட்டு போகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கவுண்டர் பண்ணணும்னா அரோமா தெரப்பி, இந்த பூ வாசனை. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸை நிறையா பூ வச்சுக்கோ, பூ வச்சுட்டே இருன்னு சொல்லுவாள். ஏன்னா நேச்சுரலி அந்த பேக் பெயின் இருக்கும், கை கால்லாம் வலிக்கும் இல்லையா? ஸோ நிறையா பூ வச்சுட்டே இருந்தால் அந்த அவளுக்கு டெலிவரி பெயின் கூட ஹேண்டில் பண்ண முடியுமா ஈஸியாக. அந்த பூ வாசனைக்கு அவ்வளோ இது உண்டு. ஸோ நிறையா பூ வச்சு விடணும், பூ கம்பல்சரியாக வச்சுக்கணுங்கிறது, சௌபாகிய திரவியம் வச்சுக்கணுங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும் அது சொல்கிறதுக்கு காரணம் அது வந்து அரோமா தெரப்பி. It has pain killing effects naturally in your body. It can bring that. ஸோ ஒரு பூ வாசனைக்கு அவ்வளோ சக்தி உண்டு இல்லையா? நிறைய பாசிட்டிவிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த வாசனை வந்து நேச்சுரலி நம்ம மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஒரு ப்ளசண்ட்டாக அந்த சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட் ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக தெரியும். ஒரு பூவுக்கு இவ்வளோ, ஒரு பூவுக்கு ஒரு ரோஜா பூ வச்சா கூட அந்த என்வாயன்மெண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வாசனை வரும். ரெண்டாவது பூ வந்து இட் இஸ் வெரி செல்ஃப்லெஸ் இல்லையா? ஸோ இவ்வளோ அதுக்கு தான் அதுக்கு சுமனசான பேர் உண்டு, நல்ல மனசு இருக்கிறவா அப்படின்னு பேர் உண்டு பூக்கு. அதனால தான் அந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறார், சுமனசாகா அப்படின்னு. ஸோ அவளுக்கு இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ்க்கு என்ன ஆசை வருதான்? அம்பாள் கூந்தலில் இருக்கிற வாசனை எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதான். அதனால தான்
they want to live in your hair so that they get that fragrance அப்படின்னு இவர் சொல்றார். ஆதிசங்கர் சொல்லுங்க. இந்த மாதிரி இந்திரனோட கார்டன்ல ட்ரீஸ்ல இருந்து வர பூவோட வாசம் மாதிரி வந்து அம்பாலோட தலையில இருக்கணும்னு யார் ஆசைப்படுறது? இந்திரனுடைய கார்டன்ல இருக்கிற ட்ரீஸ்ல இருக்கிற ஃப்ளவர்ஸ், அதாவது வல மத்தன வாட்டி விட்டப்பி நாம் ட்ரீல இருக்கிற ஃப்ளவர்ஸுக்கு இத மாதிரி வாசனை வரணும்னு ஆசைப்பட்டு தீஸ் ஃப்ளவர்ஸ் வாண்ட் டு லிவ் இன் அம்பாளுடைய கூந்தல். பூக்களோட ஆசை. சரி, கூந்தலோட ஆசை இல்ல, ஃப்ளவர்ஸோட ஆசை. பூக்கள் பூக்கள் கரெக்ட். சாரி, எனக்கு கேட்கல, உங்க உங்க வாய்ஸ் ரொம்ப கிளிச் ஆகுது. சாரி. எனக்கும் அங்கே அதான் ஏதோ சத்தம் வந்தா எனக்கும் அதான் பாதி பாதியா கேட்டுச்சு. மாடியில ஒடுவா கடந்துன்னு இருக்கு. ஓகே, அது என்ன நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டாலும் அதை அவாய்ட் பண்ண முடியல. அந்த கூந்தலினுடைய அந்த கூந்தல்ல வசிக்கணுங்கிறது அந்த பூக்களுடைய ஆசை. ஏன்னா ஸோ அந்த நக்கீரன் திருவிளையாடல்ல ஒரு இது வருமே, அதுக்கு இதுதான் பதில். பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலில் நறுமணம் உண்டா இல்லையானா உண்டுன்னு சொல்றார் ஆதிசங்கரன். அம்பாளுக்கு உண்டு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நீயே முக்கன் முதல்வராகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அம்பாளுக்கு மட்டும் உண்டு, நம்மளுக்கு உண்டா இல்லை, அம்பாளுடைய அம்சமா நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கும் வரும் போல இருக்கு. ஸோ இதுக்கு திருப்பாவையில் ஒரு ரெஃபரன்ஸ் வருது. திருப்பாவை 6 புல்லும் சிலம்பின காணல ஆண்டாள் சொல்லுவா, வெள்ளை பற்களுடைய சாதுக்கள் எழுந்து கார்த்தால ஹரிநாமம் சொல்றது உனக்கு கேட்கலையா அப்படின்பா. தபஸ் இருக்க இருக்க உங்களுடைய ஃபார்ம் நேச்சுரலி பிகம்ஸ் வெரி எஃபல்ஜென்ட் அண்ட் ஃப்ரேக்ரண்ட். அதுதான் அங்கே விஷயம். ஸோ யாராவது ரொம்ப தபஸ்வியாக இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவள் கால் ஃபீட் சோல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், அவள் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும், அவள்கிட்ட வாசனை அடிக்காது, பல்லு நன்னா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். கோல்கேட் ஆடுக்கு காம்படிஷன் கொடுத்துடலாம் நம்ம. யூ வாண்ட் வைட்டர் டீத், மெடிடேட் எவ்ரிடே. ஓகே, புரிஞ்சுதா? அந்த ஸ்லோகம் புரிஞ்சுதா? எப்படியெல்லாம் யோசிக்குது பயப்பில்ல இல்ல? அவ்வளோ ஒரு சின்ன வயசுலே ரொம்பவே ஆச்சரியம். ஒன் மோர் ரீசன் வெயிட்டிங். 32ல சமாதி ஆயிடுச்சு அவருக்கு. சமாதி ஆயிடுச்சு. 19 வயசுக்குள்ள எல்லாமே எழுதி முடிச்சுட்டாரு. அதுவும் 19 வயசுல அவர் திருப்பி வந்தார், கூட விட்டு கூட்டு பஞ்சு திருப்பி வந்தார். ஆமா, 18குள்ள முடிஞ்சிட்டு நமக்கெல்லாம் சாதாரணமா பார்த்தா வந்து இவ்வளோ அழகா இருக்குங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இதுதான் இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு 18 இயர்ஸ் இருக்கிறாங்க சார். அதனாலதான் அவதாரம்னு நம்ம சொல்றோம்ல. யூஸ்வலி இந்த மாதிரி ப்ராடிஜிஸ்க்கு பார்த்தேன்னா அந்த நேச்சுரலி இருக்கும். அது நேச்சுரலி இவ்வளோ இருக்குது அப்படின்னா அது பரமேஸ்வர் அவதாரம் தான். அது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாதுன்னு இன்டர்னல் ரெஃபரன்சஸ்லாம் இதெல்லாம் தான் நம்ம எடுக்கணும். இப்படி ஒரு திங்கிங் இருக்குது. வேதாந்தத்துக்கு வேதாந்தமும் இருக்குது, அழகுக்கு அழகும் வர்ணனை பண்ணக்கூடிய ஒரு திறன். எவனாவது ஒரு ஸ்திரீயை இப்படி வர்ணனை பண்ணுவானா? கிரகஸ்தான் கண்டிப்பாக பண்ண மாட்டான். Shweta ma'am, I noticed that look. இல்லையா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு இது ஒரு மகான், இது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லைங்கிறது புரியுது. அதுவும் இவர் எப்படி சொல்கிறார், பொயட்டிக்காக சொன்னாலும் அதான் நான் சொன்னேன், அம்பாளுடைய வர்ணனைன்னு பார்க்கும்போது வி ஆல்வேஸ் நீட் டு ரிமைண்ட், இது வந்து ஃப்ளெஷ் அண்ட் பிளட்டோடைய சரீரம் கிடையாது. ஸோ அதுக்கு அப்ளை ஆகிற ரூல்ஸ் நம்ம உடம்புல அப்ளை ஆகாது.
ஸோ அதை வந்து இதே மாதிரி தான் அனுபவிக்கணும். இதை அனுபவிக்கணும், பட் இந்த ஒரு ஆஸ்பெக்டில் பண்ணினோன்னா நம்மளுக்கு ஒரு அது இட்ஸ் அ மெடிடேஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் சார்ட். ஓகே, எனி டவுட்ஸ்? சரி, இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. அது என்னோட டிவைஸ் கிளிட்ஸ்னால தான். ஐம் ரியலி சாரி. நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக லாகின் பண்ணிட்டேனே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு நான் நினச்சேன். கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி என்னங்கிறத நான் செக் பண்ணி பார்த்தேன். தெரியல, மீன் நீங்கள் கரெக்டாக ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது வந்தே அதை கவனிச்சேன். எஸ் ஐ டிட். சொல்லுங்கக்கா. போன வாரம் நானும் மன்னியும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே உட்கார்ந்து ஆல்மோஸ்ட் 50 ஸ்லோகாவும் நாங்கள் காமிப்போம். சூப்பர். நீங்கள் திருக்கடையூர் தானே? திருக்கடையூர் பக்கத்தில் மாமாகுடி